ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனியும் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளா, இந்த காலை வேளையிலே 3 காரியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், 2வது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம், 3வதாக நம்முடைய தேசத்திற்கான ஜெபத்தை குறித்து இந்த காலை வேளையிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முதலாவது தனி ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கை, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் ஜெப நேரத்தை எப்படி வச்சிருக்காங்க? ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம், ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபத்திலே நாம் குறைந்து இருக்கிறோமா, இல்லாட்டி ஜெபத்தை நாம் பெருகி இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் கிடைக்கவில்லை? ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நான் பெறலை? ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை? ஏன் என் வாழ்க்கையில குறைவுகள் மாறலை என்று சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே, நம்முடைய ஜெபத்தை நாம் மாற்றிக்கொண்டா மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் ஒரு மனுஷனை நம்ம தியானிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம்? இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு சுருக்கமான ஒரு ஜெபந்தான். அந்த ஜெபத்திலே எவ்வளவு ஒரு ஆழம் பாருங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். முதல் காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நமக்காக முதலாவது ஜெபிக்கணுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்ல விஷயம். முதலாவது நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருந்து. பாருங்க, எப்பவுமே தேவனுடைய கரம் என் கூட இருக்கணும். அப்போ அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தீங்கு என்ன பண்ணாது? துக்கப்படுத்தாது. அந்த தீங்கு வந்தாலும் அதற்கு நீர் என்ன பண்ணுவீர்? விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை என்ன பண்ணாரா? கேட்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, அதற்கு முன் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி அவன் கனம் பெற்றவனாய் மாறினான் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஜெப வாழ்க்கை தான் அவனை உயர்த்தினது. ஹல்லேலூயா. ஒரு கனமுள்ள ஒரு வாழ்க்கையை யார் கொடுக்கிறார் என்றால் தேவன் ஒருவரே அவனை கனப்படுத்துகிறார். ஏனென்றால் அதற்கு பிறகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்க, துக்கத்தோட பிறந்ததுனாலே யாபேஸ் என்று அவனுக்கு பெயரிடுகிறதை பார்க்க முடியும். அப்போ அவனுடைய வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருப்பான் என்று சொல்லி இந்த இடத்துல யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் என்ன பண்ணாலும் துக்கத்தோட அவளை பெற்றதுனாலே யாபேஸ் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பாருங்க. ஒரு மாற்றத்தை யாபேஸ் இந்த இடத்துல விரும்புகிறான். என் வாழ்க்கை,
என் குடும்பம் இப்படியே ஒரு துக்கத்தோட கடந்து போகக்கூடாது. என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல ஒரு ஜெபம் ஒரு ஜெபிக்கிறான் பாருங்க. அநேக குடும்பங்களிலே கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றே தெரியாது. பிள்ளைகளுக்கு நேராகவே சொல்லுவாங்க, நீ பிறந்ததில் தான் எனக்கு என்ன வந்திருக்கு, குடும்பத்தில் தரித்திரம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கோடீஸ்வரராக இருந்தோம், நீ பிறந்த பிறகுதான் என்ன வந்துச்சு, குடும்பத்தில் வறுமை வந்து விட்டது, தரித்திரம் வந்து விட்டது, ஒன்றுமில்லாமல் ஆனோம் என்று அநேக குடும்பங்களிலே சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போலதான் இவளுடைய தாயும் யாபேசுடைய தாயும் என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, நான் நல்லா இருந்தேன், உங்க சகோதரர்கள் பிறக்கும் போதெல்லாம் நல்லா இருந்தேன், ஆனால் நீர் பிறக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லும் பொழுதுதான் அவன் யாரிடத்திலே போய் முறையிடுவான். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தம்மை பிரியமா நேசிக்கிற ஒரு தாய் தான், எல்லாவற்றையும் தருகிற ஒரு தாய் தான். அவள் சொல்லுகிறாள், உன்னை துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லுகிறாள். இதை யாரிடத்திலே போய் அவன் சொல்லுவான், யாரிடத்திலே போய் முறையிடுவான்? ஒரே ஒரு முறையிடுதல் யாரிடத்திலே உண்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே போய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிங்க, இந்த சாப கட்டுகள் எல்லாம் ஒழியட்டும் என்று சொல்லி, இந்த சாப கட்டுகள் எல்லாம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு போகட்டும், சாபத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபித்த பொழுது, ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படியே தான் முடிஞ்சு போவோம், நான் இப்படி துக்கத்தோட தான் இருப்பேன். கிடையவே கிடையாது. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாற்ற நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் பாருங்க, யாபேசை தன் சகோதரர்கள் மத்தியிலே கனப்படுத்தின தேவன் உங்களையும் அப்படியே கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதா நீங்க பார்க்கும் பொழுது இங்கே யாக்கோபை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபுடைய ஜெபம். யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்று பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு தனி ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா, எல்லாத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்துங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் பாருங்க. ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணலாம், எதை வேணாலும் சொல்லலாம், ஆண்டவரோடு எதை வேணாலும் நம்ம பேசலாம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நம்ம அவரிடத்துல சொல்ல முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு சகலமும் வச்சிருந்தாங்க. யாக்கோபு இடத்துல இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். யாக்கோபு சொல்லுகிறார், இந்த யோர்தானை கடந்து போகும்போது நான் எப்படி போனேன், வெறும் கோலும் கையுமாக நான் கடந்து போனேன். என் தேவன் இந்த 2 பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பாருங்க, அவன் வெறுமையா தான் அந்த இடத்தை கடந்து போறான். அந்த யோர்தானை கடந்து போகும்பொழுது எத்தனை கவலை, எத்தனை வேதனை. இந்த தேசத்துக்கு நாம திரும்பி வருவோமா, என் தாய் தகப்பனை நான் பார்ப்பேனா என்று சொல்லி ஒரு பிரச்சனையோடு, ஒரு போராட்டத்தோடு யாக்கோபு அவன் கடந்து போகும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையினாலே தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், போதும், இவ்வளவு வருஷம் நீ இருந்துட்ட, 20 வருஷம் லாபான் இடத்துல நீ வேலை பார்த்து விட்ட, நீ திரும்பி உன் சொந்த தேசத்துக்கு என்று போகும்பொழுது அந்த சத்தத்தை கேட்டவனாய் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து வருகிறான் பாருங்க. திரும்பி வரும்பொழுது அநேக பரிவாரங்களோடு அவன் கடந்து வருகிறான். மனைவிகள், பிள்ளைகள், உடன் இருக்கிற எத்தனையோ சேனைகள், ஆடுகள், மாடுகள் பாருங்க, வேலைக்காரர்கள் எத்தனையோ திரளான ஜனங்களோடு தான் அவன் வருகிறான். ஆனால் அவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இவைகளெல்லாம் என்னை ஆசீர்வதிக்காது, என் கர்த்தர் ஒருவரே என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஒருவரே என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார். 24வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பாருங்க, அவன் பிந்தி தனித்திருந்தான். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இருந்துட்டே இருக்கணுங்க. எனக்கு தனியா இருந்து ஜெபிக்க முடியாது, எனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கலாம் சொல்லவே சொல்லாதீங்க. காலையில் எழுந்தவுடன், அதிகாலையில் நீங்கள் எழுந்தவுடன் யாரோடு உறவாடணும்னா தேவனோடு நீங்க உறவாடி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ள அது ஏதுவா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் காலை எழுந்தவுடன்
உடனே என்னத்தை யோசிக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்ன, முதல்ல இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், ஒரு ஷெட்யூல் போடுறோம் பாருங்க. இல்லை, அவைகளை விட்டு விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடி பாருங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதிகாரிகளுடைய கண்களிலே கர்த்தர் தயவை கொடுப்பார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதா இருக்கும் பாருங்க. மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும், ஆண்டுடைய கிருபை கிடைக்கும். தேவனோடு நாம் உறவாடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எளிதிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, அந்த நாள் முழுவதும் நம்ம உலகத்தோடு தாங்க இருப்போம். என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்மளால சமாளிக்க முடியாது. இந்த இடத்துல யாக்கோபு தன் வாழ்க்கையில எதை யோசிச்சான்னா, ஆண்டவரை நான் எனக்கு முன்பதாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அந்த தூதன் சொல்லுகிறான், போகட்டும், விழுந்து போச்சு, நான் கிளம்புறேன். நம்ம கூட அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவனை இறுக பற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவன் பெயர் இஸ்ரவேலாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் கோத்திரம் 12 கோத்திரங்களாய் ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரத்தை அவன் மூலம் பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார் பாருங்க. யாக்கோபின் சந்ததி வழி வழியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஜெபிக்கிற மனுஷனால தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷனால தான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கே அப்படியாய் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். மூன்றாவதாக நீங்க பார்க்கும்பொழுது அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென். இந்த இடத்துல யாருடைய அன்னாளுடைய ஒரு ஜெபம் பாருங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா வருஷம் ஆலயத்துக்கு போவாங்க, பலி செலுத்துவாங்க, திரும்ப கடந்து வருவாங்க. இப்படி தான் அவங்க வாழ்க்கை ரொட்டீனாக இருந்தது. அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வார வரும். அப்போ வருகிறதுல நமக்கு ஒரு மாற்றம் தேவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னாள் ஒரு மாற்றத்தை விரும்பினால், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டா, நீங்கள் எல்லாம் போங்க, நான் ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணாலாம், அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள், தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல அவள் ஜெபிக்கிறாள், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு ஜெபம் பாருங்க, ஒரு சின்ன ஜெபம் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டதுங்க. ஹல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் நம்ம வரோம், ஆலயத்திற்கு வரோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அதில் குறைவுபட்டு காணப்படுகிறோம். அந்த இருதயம் உண்மையாய் தேடும்பொழுது, அந்த இருதயத்திலே ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்திலே அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாய் ஊற்றின பொழுது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது பாருங்க. இதுவரைக்கும் ஜெபிக்காத ஜெபம், இன்றைக்கு அவள் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், பிரியமா ஏற்றுக்கொண்டு அந்த வருஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வருஷத்திலே ஆண்டவர் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் கொடுத்தா அதை பெஸ்டா கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் என்ன பண்ணும், அது நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவள் ஒரு ஆண் பிள்ளையை தான் கேட்டா, ஆனால் கர்த்தர் அந்த சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டது, அந்த சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ ஒரு ஜெபம் ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறது, அந்த சந்ததியை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நாம் தனியாய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு நாம் உறவாடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதா நீங்க பார்க்கும்பொழுது
பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டவர்கள். இப்போ இந்த நாட்கள் எப்படி இருக்கிறதுனா கொடிதான நாட்களாக இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், அதிகமாய் பிள்ளைகளுக்கு ஜெபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாய் இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே போதும் பிரதர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே மனோவா ஒரு வேண்டுதல் செய்கிறார். குழந்தை பிறக்கவே இல்லை, அப்போ பிறக்க போகுது. அப்போ அவங்களுடைய விசுவாசம் பாருங்க, அவருடைய நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டா கண்டிப்பா என்ன பண்ணும், எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே இங்கே மனோவா கேட்கிறார் ஆண்டவரிடத்துல, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி ஞானத்தோட வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்கணும், எப்படி அந்த பிள்ளையை நான் வளர்க்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கணும். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் பிள்ளையை பெற்றாச்சு, பிள்ளை வளர்ந்தாச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, பேரன் பேத்திகளெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. திறப்பின் வாசலிலே பிள்ளைகளுக்காக நிற்கணுங்க. பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய அந்த உலகத்தை பிரகாரமான காரியத்தில் பிள்ளைகள் ஈடுபட்டு விடாதபடிக்கு உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசத்தை காணத்தக்கதாய் பிள்ளைகளை தேவனுக்கு நேராய் நாம் வளர்க்க வேண்டும். பாருங்க, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டா ஒரு வாலிப வயசுல பிள்ளைங்க ஆண்டவரை பிடித்து கொண்டு அப்படியே வளரும் என்று சொல்லி இல்லை. சிறு பிள்ளையா நீங்கள் விதைக்கிற விதைகள் தான் அந்த வருகிற நாட்களில் என்ன பண்ணுமா, பலன் உள்ளதாய் மாறும். சிறு பிள்ளைகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா வாலிப வயதுல உங்களால என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளை நீங்க நடத்தவே முடியாது. அதை தான் உலகம் சொல்லும், 5 வளையாதது 60 வளையுமா என்று சொல்லி. நீங்க 5 உங்க பிள்ளைகளை ஆண்டவரை குறித்து சொல்லலைன்னா உங்களால மற்ற அதற்கு பிறகாக என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு நேராய் பிள்ளைகளை வழிநடத்த முடியாது. பிறந்த குழந்தையா இருந்தா கூட அதை ஆண்டவருக்கு முன்பதாய் கொண்டு வந்து நீங்க வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவர்களை வைப்பார். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்காக நீங்க அனுதினமும் உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் செய்கின்ற பிசினஸுக்காக, பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகள் எதுவா இருந்தாலும் சில பிள்ளைகள் சொல்லாது. அப்போ உங்க ஜெபத்துல நீங்க பிள்ளைகளுக்காய் தாங்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அது பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கும். பாருங்க, இரண்டாவதா நீங்க அதுல பார்க்கும் பொழுது அசுத்த ஆவி பிடித்திருந்த தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் வருகிற ஒரு மகளை குறித்து நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது போதுமா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ. அவள் யார் என்று சொன்னால் சீரோபெனிக்கியா தேசத்தால கிரேக்க ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ தான். ஆண்டவரை கேள்விப்பட்டு என்ன பண்ணாலாம், ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடி வருகிறார். அந்த கேள்விப்பட்ட மாத்திரத்தை அவர் பாதத்திலே விழுகிறா. பாருங்க, விழுந்த உடனே தன் ஆண்டவரிடத்தில் அவள் வேண்டுதல் செய்கிறாள். என்னன்னா, அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க இயேசு சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த இடத்துல பாருங்க, அவள் தன்னை தாழ்த்துகிறார்.
பாருங்க, முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். என்ன நடந்தாலும் ஒரு மகளுக்காக பாருங்க எத்தனையோ தடைகளை தாண்டி அவள் வருகிறா பாருங்க இயேசு கிட்ட. என்ன நடந்தாலும் பாருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளையை நான் சுகத்தோடு என்ன பண்ணணும், வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவளுடைய விசுவாசம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்றார், அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பாருங்க, அவள் கடந்து போகும்போது இந்த வார்த்தையை நம்பி, தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவள் கடந்து போன பொழுது பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்திருந்தவன் என்ன பண்ணாலாம், பிசாசு போய் விட்டதையும் தன் மகளில் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷர்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி சுகமாக்கி அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு, நைட்டு 1:30 மணி இருக்கும். இந்நேரத்துக்கு யார் கதவை தட்டுறாங்க, தட்டினா கீழே பெல் அடிக்கலாமல் ஏன் இப்படி மேலே வந்துட்டாங்கன்ட்டு, இந்த மாதிரி அந்த குளிர்கால நேரம் தான் நினைக்கிறேன், அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எங்களுக்கு 1:30 மணிக்கு யார் வீட்டு கதவை வந்து இப்படி தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன பிரதர், இங்கே எதிர்க்க வாடகை இருந்தவங்க. அப்போது என்ன பிரதர் இந்நேரத்துக்குன்னா, இல்லை குழந்தை ரொம்ப அழுகுது, அதனால் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் என்று சொல்லி. அப்போ இந்நேரத்துக்குலாம் இல்லை அவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு பிள்ளை இப்படி தான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த பிள்ளை ஓயாமல் அழுதுட்டு இருந்தது, அந்த பிள்ளையை கொண்டு வந்து இங்கே ஜெபிச்சுட்டு போனாங்க, உடனே அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, சுகமாய் போயிடுச்சு. அதனால் அதை பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் டைமெல்லாம் பார்க்கல, என் பிள்ளை உடம்பு வலியினால் அந்த ஜுரத்தினால் ரொம்ப கஷ்டப்படுது, அதனால் இந்த இடத்துல கொண்டு வந்தோம் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இது எங்களால் இல்லை, கர்த்தர் ஒருவரே அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும், சுகமாக்க முடியும் என்று சொல்லி அந்த நேரத்தில் நானும் பாஸ்டரும் அந்த பிள்ளைக்காக ஜெபிச்சோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் எதற்கு இதை சொல்கிறேன்னாக்கா, பிள்ளைக்காக நம்ம யோசிப்போம்ல, காலையில் விடிஞ்ச உடனே நம்ம போய் பார்த்துக்கலாம். ஒரு டாக்டரை பார்க்கறனால என்ன சொல்லுவோம், காலையில் விடிஞ்ச பிறகு போய் பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு 10 மணிக்கு போல நம்ம யோசிப்போம். தன் பிள்ளைக்காக நேரத்தை கூட பார்க்காத தகப்பன் தாய். அல்லேலூயா. எப்படியாவது என் பிள்ளைக்கு என்ன வரணும், விடுதலை கிடைக்கணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் என்று சொல்லி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் சுகமாக்கி அனுப்புகிறவராய் இருக்கிறார். அதுதாங்க தகப்பனுடைய பாசமும் தாயுடைய பாசமாய் இருக்கிறது. தன் பிள்ளைக்காக எதையும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், சகித்து கொள்வார்கள். தன் பிள்ளைக்காக எதையும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல கூட அவளும் என்ன பண்ணானா, தன்னுடைய மகளுக்காக தன்னை தாழ்த்தினது நிமித்தம் கர்த்தர் அவள் மேல் இருந்த, தன் மகள் மேல் இருந்த அந்த பிசாசை ஆண்டவர் எடுத்து போட கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். அதே போல நீங்க பார்க்கும் பொழுது மார்க்கில் 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 17வது வசனத்திலே ஒரு தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜன கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் இயேசு கிட்ட தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார். அந்த மகனுடைய நிலைமை என்னன்னா, ஒரு ஊமையான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகன் என்று. அப்படினால பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவனுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த ஆவி அவனை அலக்கடிக்கும் பொழுது அவனை என்ன பண்ணுமா, தீயில கொண்டு போய் விட்டுரும், அக்னியில கொண்டு போய் விட்டுரும். எத்தனையோ முறை அவன் சொல்லுகிறான் பாருங்க, 22வது வசனத்திலே, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறார், அநேக தரம் ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத எந்த தகப்பனால பார்த்து கொண்டு இருக்க முடியும். அவன் சொல்லுகிறான், ஒரு நாள் இல்லை, 2 நாள் அல்ல, அநேக நாட்களாய் என் பிள்ளையை இப்படிப்பட்ட ஆவி என்ன பண்ணி இருக்கிறது, அலைக்கடித்து கொண்டிருக்கிறது, அலைக்கடித்து கொண்டிருக்கிறது. அதனால் உம்மிடத்திலே கொண்டு வந்தேன், நீர் ஏதாவது மனதுருகி எங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று ஆண்டவரிடத்துல அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே அவன் சொல்லுகிறான் பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையோடு வருகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது இந்த பிள்ளை
பிள்ளை பிழைச்சாகணும், எப்படியாவது இந்த பிள்ளை சுகமாகணும் என்ற அந்த ஒரே காரணம் தான் இருக்குமே தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறான் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு பிறகு சொல்றாரு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்முடைய விசுவாசம் எல்லாம் என்ன பண்ணிருது, ஓடி போயிருது. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, நம்முடைய விசுவாசம் அன்று போயிருது. அவ டாக்டரை போய் பார்ப்பான், இதை பார்ப்போமா அதை பார்ப்போமா, இந்த மருந்தை போடுமா அந்த மருந்தை போடும் இல்லை. விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது, அப்போ விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாரா, சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது அது சத்தமிட்டு அவனுக்குள்ளா இருந்த அந்த அசுத்த ஆவி அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கி உடனே அவன் எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க அற்புதங்களை செய்கிற தேவன். அவரிடத்துல வந்த ஒரு ஆளையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஒரு தகப்பன் பாருங்க, அவன் சொல்லுகிறார், நீர் ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு மனதுருகி எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையை குணமாக்கி அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நம்முடைய தேசத்தை ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா, வேண்டிக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென். இந்த இடத்துல போதுமா, இஸ்ரவேலுக்காக இங்கே யார் வேண்டிக் கொள்ளுகிறார், சாமுவேல் வேண்டிக் கொள்ளுகிறார். அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். தேசத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தேசத்தை என்னாலெல்லாம் மாற்ற முடியாதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த ஆயுதத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்னும் ஒரு ஆயுதத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. தேசத்திலே நடக்கிற காரியங்கள் ஒருவேளை நம்மளை பயப்படுத்துற போல இருக்கலாம், கலக்கத்தை கொடுக்கிற போல இருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம ஜெனரேஷன்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்குது, நமக்கு பின்வரும் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான்னா நம்ம இருதயத்திலே பயத்தை கொண்டு வருகிறான், நடுக்கத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளை தாண்டி நாம் என்ன பண்ணணுமா, தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இங்க சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது சாமுவேல் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துறாரோ உடனே உட்கார்ந்து அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் அரசியல் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், தேசத்திலே காணப்படுகிற இந்த மாற்றங்களுக்காக நீங்க என்ன பண்ணணுமா, தொடர்ந்து நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் யாக்கோபுல வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எலியாவை குறித்து நம்ம பார்க்க முடியும். எலியா யாரு? பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவனுக்கும் பயம் இருந்துச்சு, சோர்வு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கவே இல்லை. பாருங்களேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எலியாவை பார்க்கும் பொழுது. அவனுடைய ஜெபம், அவன் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எலியாவாக இருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஏன் என்று சொன்னால், ஏன் அந்த நாட்களிலே மழை பெய்யவில்லை என்று சொன்னால், தேவ நாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும். ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகியிருந்தது, ஜனங்களுடைய பாவங்கள் பெருகியிருந்தது. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை பாருங்க. அவன் ஜெபிக்க தொடங்கின பொழுது அதுக்கு பிறகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது என்று சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவன் ஜெபம் பாருங்க, 3 வருஷம் அந்த வானத்தை அடைத்து போட்டது. அதற்கு பிறகாக மறுபடியும் அவன் ஜெபம் பண்ண பிறகுதான் ஆண்டவர் வானத்தின்
வானத்தின் மதகுகளை திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். அப்ப நீங்க பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் எங்க பண்ணுமா? பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தேவன். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா? பதில் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். இந்த இடத்திலே கூட எலியாவின் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது. எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் வானத்தை அடைத்தார். திரும்பமாய் அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறக்கிறதை நாம் பார்க்க முடியும். எலியா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கொண்டு வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினி இறங்கி வந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மழை அப்படி பொழிந்தது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்தார். கடந்த மாதங்களில் கூட நீங்க பார்க்கலாம், இந்த ஒரு புயல் சொல்லப்பட்டது. அந்த புயலுக்காக ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. என்ன நடக்குமோ, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அழிவை காணுமோ என்று சொல்லி அநேகர் பயந்தார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளால் நாம் ஜெபித்த பொழுது கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புயலை எல்லாம் அகற்றி போட்டது. அதான் சொன்னாங்க, புயலே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அது எங்க போனனே தெரியாம என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை அடைப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதத்துக்கு நேரா தான் நீங்க ஜெபிக்கணும் பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரணும் பாருங்க. நம்முடைய மாம்சத்தின்படி நாம ஜெபிக்காதபடி ஆண்டவருடைய சித்தம் எதுவோ, ஜனங்களுடைய ஆசீர்வாதம் எதுவோ அதற்கு நேராக நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு என்ன வராது? பதில் வராது. கடைசியா நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42 44 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார் பாருங்க. அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரு துளிகளாய் தரையிலே விழுந்தது பாருங்க. அந்த ரத்தம் தான், அங்க சித்தப்பட்ட ரத்தம் தான் கடைசி சிலுவையில அறையிற வரைக்கும் அந்த வழி நடக அந்த ரத்தம் சிந்திக்கொண்டே போனது. இதெல்லாம் எதற்காக? ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக, இந்த மனுக்குலமானது அப்படியே பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு, இந்த அக்கிரமத்திலே மாழ்ந்து விடாதபடிக்கு, இந்த சாபத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா? தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரம் கடைசி வரைக்கும் மரணத்துக்கு ஏதுவாய், மரணத்துக்கு நேராய் கடந்து போகிற சூழ்நிலையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் ஜனங்கள் ஆக்கினிக்குள்ளாய் அவர்கள் தீர்க்கப்படக்கூடாது, அவர்கள் நித்திய அழிவை அவர்கள் காணக்கூடாது, அவர்கள் ஒரு சாபமான வாழ்க்கை காணக்கூடாது என்று சொல்லி, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கணும், என் பிள்ளைகள் நித்திய ஜீவனை அவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் பாருங்க. இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த ஜெபம் தாங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் தாங்க இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் அவர். தரித்திரமெல்லாம் மாற்றி போட்டு நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றின தேவன் அவர் பாருங்க. நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பாருங்க நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். மற்ற காரியங்கள் அவருக்கு மிகவும் லேசான காரியம் பாருங்க. அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
குடும்ப ஜெபத்தை, நம் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.